செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதும் கொஸ்டின் பேப்பர் என்ன இப்படி கேட்டிருக்காங்கன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி தானே பண்ணுவோம்னு நினச்சிங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க. டேரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சதுமே எங்கள் காலேஜுக்கு வெளியே இருக்க ட்ரிக் கேஃபேக்கு நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே போனது ஒரு 2-3 டேபிள் மட்டும்தான் ஆக்குப்பைடாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸே வந்து எடுத்துக்கிட்டோம். மெனு கார்டை திருப்புறோம் ஒவ்வொரு ஐட்டமை பார்க்கும்போது அது வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபைனலைஸும் பண்ணி ஆர்டரும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தைங்களாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது தான் நம்ம டிஜி அண்ணாவோட பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆர்டருமே வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னை பொறுத்தளவுக்கு சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்கன் பிரியாணி விட லோடட் ஃப்ரைஸ் தானே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல மொத்தத்தில் சாப்பிட போன இடத்துல ஒரு பட்டிமன்றத்தை நடத்திட்டோம். அண்ட் என்னதான் நான்வெஜ் வாங்கினாலும் ஒரு ஸ்வீட் இல்லாமல் அது நல்லா எண்ட் ஆகாது இல்லை. ஸோ சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு இப்படி தான் எங்களோட லாஸ்ட் எக்ஸாம் டே போச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஷாவர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.